18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, எனக்காக எவ்வளவு தவமாக உட்காந்து தவம் செஞ்சாலும் அவ்வளவு சுலபமாக நான் யாருக்காகவும் இறங்கி வந்து குறி சொல்வது கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையானவி என்னையவே மனசில் நினச்சிக்கிட்டு நான் தான் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோட என் மேலே பக்தி செலுத்திக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருந்ததால தான் என் நெற்றியை தொட சொன்னேன். என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி நீ பெறப்போகிற வெற்றிகளை பற்றின உண்மையை நான் சொல்கிறேன் கேளு என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் கைகளில் பணம் வந்து சேரும். நிறைய வருமானமும் வசதியும் செல்வமும் செழிப்பும் பெற்ற பிள்ளையாக நீ மாறப்போகிற. அதை யார் மூலமாக எப்படி செய்வேன்றதையெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஆனால் நீ வாழ்க்கையில் எந்த நிலைமைக்கு உயர்ந்தாலும் எந்த அடிமட்டத்திலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தோன்றத நினச்சி பார்த்து வாழணுமே தவிர அவசரத்தில் எதையும் மறந்து ஆடம்பரத்தோடு அதிகமாக ஆடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் பரம்பரையாக பணக்காரங்களாக இருக்கிறவங்க கூட ரொம்ப சாதாரணமாக தான் இருக்காங்க. ஆனால் பாதியில் சம்பாரித்து பணம் பார்த்தவங்க அதிகமாக ஆட்டம் போடுறவங்களாக மாறிட்டாங்க. அதனால தான் உனக்கும் நான் வசதி வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். ஆனால் நீ எளிமையாக அன்பாக பாசமாக அளவோடு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். எப்போதும் நீ தைரியமாக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்தும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அது உன்னை நெருங்கும் முன்பாகவே துன்பமெல்லாம் நொறுங்கி பொடி பொடியாக போயிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் எத்தனை துக்கங்கள் எல்லாமே வந்து கடந்து போயிடுச்சு. இப்போது இருக்கிறத மட்டும் எதுக்கு நினச்சி கவலைப்படுற? இந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் காணாமல் போகும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கை மிக சிறப்பாக உயர்வாக நல்ல வாழ்க்கையாக தான் இருக்க போகுது. இழந்ததையெல்லாம் தூக்கி போடு. இன்னும் உன் வாழ்க்கையில் மிச்சம் என்ன இருக்குன்னு பாரு. அதிலிருந்து தொடங்கினா கூட எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்படி நான் செய்வேன். ஒரு நிமிஷம் உன் மனசில் என்னெல்லாம் யோசனைகள் வருதுன்றதை கவனிச்சு பாரு. இப்போதைக்கு நீ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் எண்ணம் தவறு. இனிமே தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற போகிற. இப்போதைக்கு முன்னேற்றத்தின் ஆரம்ப கட்டத்தில் தொடக்கத்தில் இருக்க. இன்னும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருவதற்கு தயாராக இந்த கருப்பசாமி நான் வந்து நிற்கிறேன். நீ தனியாக நடந்து செல்லும் போது தானே உனக்கு எதை பார்த்தா பயம், எது உன்னுடைய பலவீனம், எது உனக்கு தைரியம், எது உன்னுடைய நம்பிக்கைன்னு எல்லாமே உனக்கு புரிய வரும். இப்போ நீ அனுபவிக்கிறது ஒன்றும் தண்டனை கிடையாது. இதுதான் உன்னை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை உருவெடுத்து மிகப்பெரிய ஆளாய் உருவாக்கி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நிகழ்த்துறதுக்காக நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத நீ உணர்ந்து கொள்ளணும். இனிமே நானும் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை வளர்ச்சி அடையும்படியும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு நீ என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இந்த கருப்பசாமி நானும் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ ஏதாவது ஒரு மனிதன் மேலே அன்போ பாசமோ வச்சினா அது இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த குலதெய்வம் கருப்பசாமி மேலே நீ வச்சிருக்க பந்தமும் பாசமும் 7 ஜென்மங்களும் தொடருங்கிறத புரிஞ்சுக்கோ. யாருமே இல்லாமல் நீ தனியாக நிற்கதியாக நின்னாலும் நான் வந்து உனக்கு துணையாக நிற்பேன். யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சாங்கன்னா ஓடி வந்து தூக்கி பிடிச்சி உன்னை உயரத்தில் உட்கார வைப்பேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும்படி உனக்கான அருளாசிகளை கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி குறி சொல்ல உன்னை தேடி வந்தேன்.